நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய 550க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள், இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேதுக்கள் எந்த நிலையிலும் இந்த இடங்களில் அமரவே கூடாது. ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல ராகு கேது அமரக்கூடாது அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்கலாங்க. அதாவது பொதுவாகவே ராகு கேது பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறாங்க, நிழல் கிரகங்கள், பருப்பொருள் அற்ற கிரகங்கள், பார்வையற்ற கிரகங்கள் என்று சொல்லப்படுவது இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் என்று சொந்த ஆட்சி உச்ச வீடுகள் கிடையாதுங்க. எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றதோ அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுவாங்க. எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டினுடைய அதிபதியாக தானாகவே மாறிடுவாங்க அதனுடைய தசாகாலங்களில். உதாரணத்திற்கு மிதுனத்தில் ராகு இருக்குன்னா இந்த இடத்துல ராகு தசை நடக்கும்போது புதன் தசை நடப்பது போல இருக்கும். கும்பத்தில் ராகு இருந்து தசை நடத்துறாரு அப்படின்னா சனி தசை நடத்துகிற மாரியே இருக்கும். ராகு தசை நடத்துகிற மாதிரி இருக்காது, சனி தசை நடத்துகிற மாதிரி இருக்கும். சுக்கிரனுடைய வீடுகளில் ராகு நின்று தசை நடத்துறாரு அப்படின்னா சுக்கிர தசை நடக்கிற மாதிரி இருக்கும், ராகு தசை நடக்கிற மாதிரி இருக்காது. அப்போ எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள். அதே போல் தன்னோடு இணைந்த கிரகத்தினுடைய தன்மையை செயல்படுத்தக்கூடியவங்க, தன்னோடு இணைந்த எந்தெந்த கிரகம்லாம் தன்னோடு சேர்ந்துருக்கோ, ராகுவோட குரு இணைந்து ராகு தசை நடந்ததுன்னா குருவை போல மாறி பலன் தருவார். அதே போல் தன்னை பார்த்த கிரகத்தினுடைய தன்மைகளை, தன்னை பார்த்த கிரகம்னா உதாரணத்திற்கு ராகுக்கு நேர் 7ஆம் இடத்துல குரு இருக்கார், அப்போ குருவினுடைய காரகத்தை ராகு தருவார், குருவினுடைய ஆதிபத்தியத்தை ராகு தருவார். அப்போ இது போன்று தன்னை பார்த்த கிரகத்தினுடைய தன்மைகளை எடுத்து செயல்படுத்தக்கூடிய கிரகங்கள் எது, ராகு கேதுகள். அதேமாதிரி ராகுக்கு கேந்திரங்கள் ஏதாவது கிரகம் இருந்தது அப்படின்னா அதனுடைய பலனை செய்வாங்க ராகுக்கு கேந்திரத்தில். ஆனால் ராகு கேதுக்கு சாரத்தை பார்க்க வேண்டிய அமைப்பு இல்லைங்க. அப்போ இந்த சாரத்தில் இது உட்காந்துருக்கு, இந்த நட்சத்திர காலில் தான் ராகு உட்காந்துருக்காரு, இந்த நட்சத்திர காலில் தான் கேது உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டிய அமைப்பு இல்லைங்க. இந்த அமைப்பில் பார்த்தாலே போதுமானதாக இருக்குங்க. ஆனால் பொதுவாகவே ஜோதிட விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ராகு கேதுகள் எங்கெல்லாம் அமரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாகவே நம்ம என்ன இந்த பதிவினுடைய அமைப்பு என்னன்னா ராகு கேது எங்கே அமரக்கூடாதுன்னு சொல்ல போகிறோம். ஆனால் ராகு கேது பொதுவாக அமரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது எங்கே சொல்லியிருக்காங்க, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இது போன்ற இடங்கள்லாம் ராகு அமரலாம். கன்னி, கும்பம், விருச்சகம் இது போன்ற இடங்களில் கேது அமரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த விதிகளின் அடிப்படையில் இங்கெல்லாம் அமர்ந்தாலும் அந்த கிரகம் எப்படி இருக்கணும், சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும். சுபத்துவம்னா என்ன சார், சுப கிரகத்தின் பார்வையிலோ சேர்க்கையிலோ வர வேண்டும், அப்போதான் அது நல்ல பலனை செய்யும். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இது போன்ற இடங்களில் ராகு அமர்ந்தாலும் அது ஒரே நேரத்தில் பாவத்துவம் அடைந்தால், பாவத்துவம் என்ன சார், சனி செவ்வாயுடைய தொடர்பை ஒரே நேரத்தில் பெற்றால் அது என்னதான் மேஷ, ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசை என்பது எப்படி இருக்கும், சிறப்பில்லாத நிலையில் தான் இருக்கும், நல்ல பலனை அளிக்காது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், மேஷ ராகு நல்ல ராகு, மேஷத்தில் ராகு அமர்ந்து சனி செவ்வாயுடைய ஒட்டுமொத்த தொடர்பை பெற்றிருந்தால் அந்த கிரகத்தின் தசை கடுமையான கஷ்ட நஷ்டங்களை, பாதிப்புகளை தரக்கூடிய அப்பதான் ஏற்படுத்தும். அப்போ இது போன்ற அமைப்பையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். கன்னிக்கேது, கும்பக்கேது, விருச்சகேது நல்ல கேது தான், ஆனால் அது சுபத்துவம் அடைந்திருந்தால் தான் நல்லது. அல்லது இயல்பான நிலையாக இருக்கணும், இயல்பான நிலையாக இருக்கணும். இயல்பான நிலை என்ன சார், எந்த விதமான பாவகர தொடர்பு இல்லாமல் சுபகர தொடர்பு இல்லாமல் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆனால் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு கொடுத்தவன் வலிமையானால் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தந்துடுவாங்க. வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்க வேண்டும். வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கணும்னா அந்த இடத்துல ஆட்சியாக இருந்தால் அந்த கிரகமே கெட்டு போயிடும். ஆட்சியாக இருக்கக்கூடாது அந்த கிரகம், அந்த இன்னொரு வீட்டில் தன்னுடைய இன்னொரு ஆதிபத்தியம் இருக்குல்ல அந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தால் நல்லது, இன்னொரு இடத்துல போய் உச்சமானது நல்லது. அப்போ அந்தமாரி ராகு கேது வீடு கொடுத்த வலிமையாகிறது என்பது ஆட்சி உச்சம் அடைவது என்பது சிறந்த ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். ஆனால் பொதுவாகவே இந்த அமரக்கூடாத இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அமைப்பு அப்படின்னா, பொதுவாகவே ஸ்திரமான பாவகரத்தினுடைய வீடுகளில் ராகு அமரக்கூடாது. ஸ்திரமான பாவகரத்தினுடைய வீடுகள், ஸ்திர பாவகிரகத்தினுடைய வீடுகள்னால் என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, விருச்சகத்தில் ராகு அமர்ந்திருக்காரு, கும்பத்தில் ராகு அமர்றாரு. இப்போ இது அதாவது ஸ்திரமான சுபகரத்தினுடைய வீடுகளில் ராகு அமரலாம்.
கேதுவும் அமரலாம். ஆனால் ஸ்திரமான பாவகரத்தில் வீடுகளில் போய் ராகு அமரக்கூடாது. ஆனால் இதில் கேதுவுக்கு விதிவிலக்கு உண்டு. கேது இந்த 2 இடங்களையும் அமரலாம். விருச்சகத்தில் ராகு, கும்பத்தில் ராகு, இது போன்ற இடங்களில் ராகு அமர்றாருன்னு வச்சுங்களேன். அப்போ அவருடைய பலன் என்பது பெரிய நல்ல பலனாக விளையாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் ஒருவேளை அந்த இடத்துல விருச்சகத்தில் கும்பத்தில் ராகு இருக்கார், ஆனால் ஒரு சுபகரத்துடைய பார்வையில் இருக்காருன்னா இதற்கு விதிவிலக்காக வரும். விதிவிலக்காக வரும்னா அபரிவிதமான நல்ல பலன்களுக்கு பதிலாக ஓரளவுக்கு நல்ல பலன் அங்கே கிடைக்கக்கூடிய தன்மை வரும். உதாரணத்திற்கு விருச்சகத்திலே ராகு இருக்காரு சார், ஆனால் உச்சகுருனுடைய பார்வை வாங்குறார் சார், இந்த இடத்துல நல்லா இருக்கும். ஆனால் அந்த ராகு மேற்கொண்டு மறுபடியும் அந்த ராகு சனியோட இணைகிறது. இது போன்ற விஷயங்கள் இருந்து குரு பார்த்தாலும் அதில் பாதி அளவு தான் நல்ல பலன் விளையும், பெருசாக நல்ல பலன் இருக்காது. அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும். அப்போ பொதுவாகவே விருச்சகம், கும்பம் இது போன்ற இடங்களில் ராகு அமர்வது என்பது பெரிதாக நல்ல பலனை விளைவிப்பது இல்லை. அதே நேரத்தில் சுபத்துவம் அடையும் போது ஓரளவுக்கு நல்ல பலன் இந்த விருச்சகராகவே இல்லைங்க சார், ஆனால் மேஷ ரிஷபம் கடகண்ணி மகரத்தில் தான் இருக்காரு, ஆனால் சுபத்துவம் அடைந்திருக்கிறாருன்னா அபரிவிதமான நல்ல பலனை தருவார். இந்த பலனோடு ஒப்பிடும்போது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய பலன் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்துருங்க. அதே போல கேதுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது சந்திரனுடைய வீடுகள் இருக்குல்ல, சந்திரன் சூரியனுடைய வீடுகளில் பொதுவாகவே இந்த கேது அமர்வது என்பது பெரிதாக நல்ல பலன் விளைவது கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் சரராசி சொல்வது கடகத்தில் ராகு அமர்ந்தா நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் எடுக்கணும். கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் தான் கடகராகு நல்ல ராகு. ஒருவேளை கடகத்தில் அமர்ந்த ராகுடைய அந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த ராகு தசை பெரிய சரியில்லாத நிலைப்பாட்டை ஏற்படுத்திடும். அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும். அதே போல் இந்த சூரியன் சந்திரனுடைய வீடுகளில் கடகத்தில் ராகு அமர்ந்தாலும் வீடு கொடுத்தவன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் மட்டுமே நல்ல பலன். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அப்படியே அமாவாசை சந்திரனாக அவர் செயல்படுவார். அதே போல தான் சூரியனுடைய வீட்டில் கேது அமர்வது என்பது சிறந்த நல்ல பலன். இந்த பொதுவாகவே இது போன்ற இடங்கள், அதாவது ஒளி கிரகத்தினுடைய வீடுகளில் இருள் கிரகம் அமர்வது, இருள் கிரகம் அமர்ந்தாலும் இந்த ராகு போய் கடகத்தில் அமர்ந்தாலும் வீடு கொடுத்த நல்ல வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். அப்போ தான் அந்த ராகுதசை நன்றாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல அமருதா அப்படிங்கிறத நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். ஆனால் அந்த கன்னி வீட்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராகு அமரலாம், கேது அமரலாம். புதனுடைய வீட்டில், அதுவும் புதன் இந்த புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் மூணுத்தையும் அடையக்கூடிய கன்னி வீடு, அங்கே ராகு கேது ரெண்டுமே அமரலாங்க, நல்ல பலன் கிடைக்கும். அந்த இடத்துல அமர்ந்து தசை நடத்தக்கூடிய ராகு கேதுக்கள் நல்ல பலனை தரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லலாங்க. அப்போ எந்த நிலையிலையுமே அதே போல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடமாகவே கும்பம் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்திற்கு கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, கடக லக்னத்திற்கு 8ஆம் இடம் இருந்தது கும்ப வீடு தானே, அந்த இடத்துல ராகு அமர்ந்து 8ஆம் இடமாகவே கும்ப வீடு வந்து அங்கே ராகு அமர்றாருன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக அந்த தசை என்பது கடுமையான ஒரு போராட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும். இது ஒரு முக்கியமான பாயிண்டாக நீங்கள் பார்க்கணும். கடக லக்னமாக இருக்குது, 8ஆம் இடமாகவே அந்த கும்ப வீடு வருது, அதில் ராகு இருக்காரு அப்படின்னு. மிதுன லக்னமாக இருக்காரு, 6ஆம் இடமாக இது வரும், விருச்சக வீடு வரும், அங்கே ராகு இருக்காரு. இப்போ நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, ஒருவேளை ஒரு சுக்கிரனுடைய பார்வை, அதாவது ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் ராகுவை பார்த்தாருன்னா நல்ல பலனாக இருக்கும். அப்போ இந்தமாரி பாயிண்ட்டு நீங்கள் வரணும். அது சுபத்துவம் அதற்கு சற்று விதிவிலக்காக வரும். அதே நேரத்தில் 8ஆம் வீடாக வருது அப்படின்னா சிறப்பில்லை. இப்போ உதாரணத்திற்கு மேஷ லக்னம், மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு, 8ல் இருக்கார், 8ல் கேது இருக்கார், விருச்சக கேது தான், நல்ல கேது தான், ஆனால் 8ஆம் இடமா வரக்கூடிய அமைப்புங்கிறதுல இந்த இடத்துல அதனுடைய பலன் சற்று கூடுதல் குறைவாக இருக்கும். அதாவது பெரிய நல்ல பலன் விளைய முடியாத அளவில் இருக்கும். இதுவே மேஷ லக்னமாக இருக்கார், 8ல் ராகு இருக்கார், 8ல் ராகு இருக்காரு, விருச்சகத்தில் ராகு இருக்கக்கூடாது நம்ம சொல்கிறோம். மேஷ லக்னத்துக்கு 8ல் விருச்சகத்தில் ராகு இருக்காரு. இவர் பாவத்துவம் அடையாமல் இருக்கணும், அதான் பாயிண்ட். ஒருவேளை இந்த ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல இதற்கு விதிவிலக்குகள் உண்டு. மேஷ லக்னத்திற்கு 8ல் ராகு இருக்காரு, விருச்சகத்தில் வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம், லக்னாபியே அவர் தான் உச்சமாக வர்றாரு. அப்போ இந்த இடத்துல விதிவிலக்குகள் உண்டு. இந்த இடத்துல பெரிதாக ராகு தசை பாதிப்பு தராது அப்படின்னே நீங்கள் எடுக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்குமே நீங்கள் எங்கே வந்துடணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கின்றாருங்கிறது நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணுங்க. லக்னம் நன்றாக இருந்து லக்னாதிபதி நன்றாக இருந்தால் எதையும் சமாளிப்பாங்க. எப்படியாப்பட்ட அவயோக தசை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மைக்கு தரும். அப்போ லக்னம் லக்னம்ன்ற நிலையில் நீங்கள் முக்கியமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.